விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையிலான விழுப்புரம் புதிய பேருந்து புறக்காவல் போலீசார் பேருந்து நிலையத்தில் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த இருவரை காவலர் முருகவேல் அழைத்து விசாரணை செய்தார். போலீசாரின் விசாரணையில் ஆந்திராவிலிருந்து ரயில் மூலமாக கஞ்சா கடத்தி வந்ததும் திருநெல்வேலிக்கு கஞ்சாவை பேருந்து மூலமாக கொண்டு செல்வதும் தெரியவந்தது. இதனையடுத்து கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட திருநெல்வேலியை சேர்ந்த ராஜசுந்தர பாண்டி மற்றும் தூத்துக்குடியை சேர்ந்த ரஞ்சித் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து 13 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட இருவரையும் போலீசார் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ரோந்து பணியின் போது கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட இருவரை பிடித்த காவலர் முருகவேலை எஸ்பி தீபக் ஸ்வாஜ் வெகுவாக பாராட்டி பாராட்டு சான்றிதழை வழங்கினார். விழுப்புரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் மனாசிராஜ்.